வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஈராக்கில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட இந்தியர்களை மீட்க சுஷ்மா சுவராஜ் உறுதி. குடும்பத்தினர் கவலையுடன் காத்திருப்பு. ராணுவ தலைமை தளபதியாக சுஹாக் நியமனத்தை எதிர்த்து வழக்கு விசாரணைக்கு ஏற்றது சுப்ரீம் கோர்ட். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு பொறுப்பேற்று முதல்வர் அகிலேஷ் பதவி விலக வலியுறுத்தி போர்க்கொடி. எதிர்க்கட்சிகள் அமளியால் உத்தரப்பிரதேச சட்டசபை தொடர் முதல் நாளை ஒத்திவைப்பு. விரிவான செய்திகள். ஈராக்கில் கடத்தப்பட்ட 40 இந்திய தொழிலாளர்களை மீட்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உறுதியளித்துள்ளார். ஈராக் நாட்டில் ஷியா சன்னி முஸ்லிம்களுக்கு இடையில் நடந்து வரும் உள்நாட்டு போர் கடந்த சில வாரங்களாக தீவிரமாகியுள்ளது. இதனால் ஈராக்கில் வேலை பார்க்கும் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. இதனிடையே சன்னி பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ள மோசுல் நகரில் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்த 40 தொழிலாளர்கள் கடத்தப்பட்டனர். வியாழனன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கூறுகையில், கடத்தப்பட்ட தொழிலாளர்களை மீட்டு தாய்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்று உறுதி தெரிவித்தார். वो सब प्रयत्न कर रहे हैं जो एक सरकार को करने चाहिए और मैं पर्सनली सुपरवाइज कर रही हूं उन सबको. इसलिए मैं आश्वस्ति देना चाहती हूं उन लोगों को. आज वो मुझसे मिलने भी आ रहे हैं, मैं उन्हें मिलूंगी भी. सरकार की तरफ से हर संभव, और केवल संभव नहीं, जिसे कह सकते हैं ना कि हम कोई कोर कसर नहीं छोड़ रहे. मैं व्यक्तिगत रूप से मॉनिटर कर रही हूं सारे के सारे प्रयास और कोई कोर कसर नहीं छोड़ रहे अपने भारतीयों को राहत. பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள திக்ரித் நகரில் சிக்கியிருக்கும் 46 இந்திய நர்ஸ்கள் பத்திரமாக இருப்பதாக செஞ்சிலுவை சங்கத்தினர் கூறினாலும் அவர்களது நிலை கேள்விக்குறியாகவே உள்ளது. இதில் 6 நர்ஸ்கள் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். மத்திய அரசு அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு நர்ஸின் கணவர் வலியுறுத்தினார். லாஸ்ட்டுக்கு திரும்பி வர டைம் ஆச்சு. இப்போ அங்கே ரொம்ப கலவரமாகனால அப்போ திரும்பி வர முடியாது. பாக்தாத் ஏர்போர்ட்டுக்கு 200 கிலோமீட்டர் தூரம் இருக்கான்னு சொல்றாங்க. அங்கிருந்து ரோடு மார்க்கமாக வர முடியாது. வரதுக்கு ரொம்ப டெரஸ்ட் ரோடு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு. இங்கிருந்து 6 பேர் போயிருக்காங்க. 6 பேரும் கொஞ்சம் பரவாயில்லன்னு எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா ரோட்ல திரும்பி வர முடியாது. அவங்களுக்கு வீட்டில் வரணும்னு இப்போ ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஆனால் இப்போ ரோட்ல வர முடியாது அவங்களுக்கு. அப்படி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறோம். இனிமே கேட்கிறோம். திக்ரித்தில் சிக்கிய 6 நீலகிரி நர்ஸ்களில் நீத்து என்ற நர்ஸும் ஒருவர். அவருடன் செவ்வாயன்று பேசிய அவரது தந்தை புதனன்று போனை வேறு யாரோ எடுத்ததாக வருத்தத்துடன் கூறினார். இதனால் 6 நர்ஸ்களின் குடும்பத்தினரும் பதைப்புடன் காத்து கிடக்கின்றனர். ராணுவ தளபதியாக துணை தளபதி சுஹாக் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. ராணுவ தளபதி பிக்ராம் சிங்கின் பதவிக்காலம் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் புதிய தளபதியாக துணை தளபதி தல்பீர் சிங் சுஹாக்கை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மே 13ஆம் தேதி நியமித்தது. ஆனால் சுஹாக்கின் நியமனம் பாரபட்சமானது என்றும், எனவே அதை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டுமெனவும் இன்னொரு துணை தளபதி ரவி தஸ்டானே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை செப்டம்பர் மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருந்தது. இந்நிலையில் விக்ரமஜித் சிங் தலைமையிலான அமர்வு முன் துணை தளபதி ரவி தஸ்டானே சார்பில் வியாழனன்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியே புதிய தளபதியாக சுஹாக் பதவியேற்க உள்ளதால் அதற்கு முன்னதாகவே தனது மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என ரவி தஸ்தானே சார்பில் கோரப்பட்டதை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். செப்டம்பருக்கு பதிலாக ஜூலை 2வது வாரத்திலேயே மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி விக்ரமஜித் சென் தலைமையிலான அமர்வு அறிவித்தது. கற்பழிப்பு பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் உத்தரப்பிரதேச சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல் நாளை சபை முடங்கியது. உத்தரப்பிரதேச சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வியாழனன்று துவங்கியது. கூட்டம் துவங்கியதுமே பதவுன் மாவட்டத்தில் தலித் சகோதரிகள் கற்பழித்து தூக்கில் தொங்கவிடப்பட்ட சம்பவத்தை பிரதான எதிர்க்கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏக்கள் எழுப்பி கடும் அமளியில் ஈடுபட்டனர். சமாஜ்வாடி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குண்டர்களின் ஆட்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டினர். ஃபிரோசாபாத்தில் அண்மையில் 2 போலீசாரை கொள்ளையர்கள் சுட்டுக் கொன்ற விவகாரத்தையும் எழுப்பி போலீசாருக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலை உத்தரப்பிரதேசத்தில் நிலவுவதாக குற்றம் சாட்டினர். பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் தங்கள் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக சுட்டுக் கொல்லப்படுவதாக குற்றம் சாட்டி கோஷம் எழுப்பினர். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு பொறுப்பேற்று முதல்வர் அகிலேஷ் யாதவ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கட்சி எம்எல்ஏக்களும் கடும் அமளியில் ஈடுபட்டதால் கூட்டத்தொடரின் முதல் நாளே சபை ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 46 மீனவர்களை விடுவிக்க
மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் புதன்கிழமையன்று ஆயிரக்கணக்கான படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். பின்னர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி 13 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மற்ற மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். அவர்களை தடுத்து நிறுத்திய இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தி மீனவர்கள் வைத்திருந்த மீன்களை பறித்தனர். மேலும் அந்தோணி, நெப்போலியன், ஆறுமுகம் உட்பட 11 மீனவர்களையும் கைது செய்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலில் உயிர் தப்பிய மீனவர்கள் பலர் பெரும் அச்சத்துடன் கரை திரும்பினர். இழுவில மடி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது லைட் அடிச்சு பிடிச்சி சாய வந்து குண்டு அடிச்சு பொழிஞ்சிட்டாங்க. குண்டு அடிச்சு பொழியவும் நாங்கள் ஓடி ஒளியும் போது வேசாட்டில் வந்து போட்டை முட்டி உடைச்சிட்டாங்க. உடைச்சி ஒரு 10 நிமிஷத்துல போட்டு தாந்துட்டு அப்படியே அவங்க ஓடிட்டாங்க. இதனிடையே புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாணம் நீரியல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ஒரே நாளில் தமிழக மீனவர்கள் மொத்தம் 46 பேரை இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட 46 மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய 11 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். உத்தரப்பிரதேச கவர்னரை தொடர்ந்து சத்தீஸ்கர் கவர்னர் சேகர் தத் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் நியமிக்கப்பட்ட மாநில கவர்னர்களை மாற்ற முடிவு செய்தது. அதன்படி பல மாநிலங்களின் கவர்னர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்யும்படி மத்திய உள்துறை செயலாளர் அனில் கோஸ்வாமி தொலைபேசி மூலம் தகவல் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் நெருக்கடிக்கு பணிந்த உத்தரப்பிரதேச கவர்னர் PL ஜோஷி முதல் நபராக கடந்த செவ்வாயன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் சத்தீஸ்கர் கவர்னர் சேகர் தத் தனது பதவியை புதனன்று இரவு ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக சத்தீஸ்கர் மாநில மக்கள் தொடர்புத்துறை செயலாளர் அமன் சிங் சேகர் தத் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக ஒருவரி அறிக்கையை வெளியிட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டு ஜனவரியில் சத்தீஸ்கர் கவர்னராக நியமிக்கப்பட்ட சேகர் தத்தின் பதவிக்காலம் 2015ஆம் ஆண்டு ஜனவரி வரையில் உள்ள நிலையில் பதவி விலகியுள்ளார். கர்நாடக கவர்னர் பரத்வாஜ், அசாம் கவர்னர் JP பட்நாயக், ராஜஸ்தான் கவர்னர் மார்கரெட் ஆல்வா ஆகியோர் டெல்லியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை செவ்வாயன்று சந்தித்து பேசிய பிறகு தாங்கள் பதவி விலகப் போவதில்லை என்று தெரிவித்தனர். அதேபோல கேரள கவர்னர் ஷீலா தீட்சித், மகாராஷ்டிர கவர்னர் சங்கர நாராயணன் போன்றவர்களும் பதவி விலக மறுத்ததால் மத்திய அரசுக்கும் கவர்னர்களுக்கும் இடையில் பனிப்போர் நடந்து வருகிறது. கவர்னர் பதவி என்பது சட்டப்பூர்வமானது என்றும் மத்திய அரசு தங்கள் விருப்பப்படி கவர்னர்களை நீக்க முடியாது என்றும் 2010ஆம் ஆண்டிலேயே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் சர்ச்சைகளில் சிக்கி விசாரணையை எதிர்கொண்டுள்ள கவர்னர்களை மட்டும் முதலில் பதவியிலிருந்து விலக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. சட்ட படிப்புகளுக்கான கலந்தாய்வில் பங்கேற்றவர்களில் முதல் 7 மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணையை சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் வழங்கினார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலையில் சட்ட படிப்பிற்கான கலந்தாய்வு வியாழனன்று நடந்தது. இதில் BA/BL ஹானர்ஸ் 5 ஆண்டு படிப்பிற்கு உள்ள 120 இடங்களுக்கு முதல் நாளில் 96 பேர் அழைக்கப்பட்டிருந்தனர். BCom/BL படிப்பிற்கு உள்ள 60 இடங்களுக்கு 48 பேர் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். முதல் இடத்தை பிடித்த பிரீத்தி ஹர்ஷினி உட்பட 7 பேர்களுக்கு சட்டப்படிப்பில் சேர்வதற்கான ஆணையை துணைவேந்தர் வணங்காமுடி வழங்கினார். அழைக்கப்பட்ட அனைவருக்கும் இடம் அளிக்கப்படுவதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே கலந்தாய்வில் கலந்து கொண்டதாகவும் துணைவேந்தர் தெரிவித்தார். BCom/BL 48 இடங்களுக்கான சேர்க்கைக்காக 48 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். BA/BL 12 மணிக்கு 96 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரேங்க் லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எங்க அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப காரணம். எங்க ஸ்கூல் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சீட் கிடைச்சதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை நான் கண்டிப்பா நல்ல முறையில் பயன்படுத்துவேன். தொடர்ந்து 5 இயர்ஸ் நானே ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறேன். மீதமுள்ள இடங்கள் NRI மாணவர்களுக்கும் சிறப்பு பிரிவினருக்கும் ஒதுக்கப்படுகிறது. 1877 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் நடந்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வரி தண்டலர், வரையாளர் மற்றும் நில அளவலர் உள்ளிட்ட 5566 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்தது. இத்தேர்வினை தமிழகம் முழுவதும் 244 மையங்களில் 14 லட்சம் பேர் எழுதினர்.
இத்தேர்வு முடிவுகள் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு முதல் முறையாக தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. ஜூன் 19ஆம் தேதியான வியாழனன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் நடந்தது. இதில் நிரப்பப்பட்ட 3704 இடங்கள் போக மீதமுள்ள 1877 இடங்களுக்கான கலந்தாய்வு ஜூன் 19ஆம் தேதி துவங்கி ஜூலை 5ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் முதல் நாளான வியாழனன்று 160 மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். டிஎன்பிசி குரூப் 4ல டைபிஸ்ட் எக்ஸாம் எழுதினேன். கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பாஸ் பண்ணிட்டேன். கால் லெட்டர் வீட்டுக்கு அனுப்புனாங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிக்கான கவுன்சிலிங். நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். இன்னைக்கு சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கவுன்சிலிங். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஜூன் 20ஆம் தேதியான வெள்ளியன்று பொது பிரிவினருக்கான சான்றிதழ் சரிபார்ப்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கலந்தாய்வும் நடக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வகையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலம்பெயர்ந்தோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மாணவர் கூட்டமைப்பு மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் இணைந்து புலம்பெயர்ந்த தமிழர்களோடு வியாழனன்று காணொலி காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சென்னையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கை தமிழர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண மத்திய அரசை முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். கடந்த 3ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா இது தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்தவர்கள் தமிழகத்தை தான் நம்பிக்கொண்டிருப்பதாகவும் கூறினர். நமது கட்சிகளுக்கு இடையில் இருக்கின்ற கட்சி வீரங்களை மறந்து இன அழிப்பை சந்தித்துள்ள உங்களுடைய சகோதரர்களுக்காக, உங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளுக்காக அந்த வேற்றுமைகளை கடந்து ஒரு பொது தளத்தில் வந்து தமிழர் தேசத்தில் இன அழிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நமது மக்களுடைய இன அழிப்பை நிறுத்துவதற்கு, இழந்து இறையாண்மையை பெற்றுக் கொள்வதற்கு, இழந்து போன உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற உறவுகளும் ஆட்சியிலே உள்ள உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவு தளம் உருவாக்க வேண்டும் என்பதை அன்போடும் பணிவன்போடும் நாங்கள் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். ஜனநாயக ரீதியாக நமது மண்ணிலே நாம் நிம்மதியாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதை வாக்கு மூலம் நமது மக்கள் இந்த தெளிவான பதிலை சர்வதேச சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். இலங்கை தமிழர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஏற்படாவிட்டால் மாணவர்களின் போராட்டம் மீண்டும் தீவிரமாகும் என்று இயக்குனர் கௌதமன் கூறினார். பிரதமரை நாங்க நம்புறோம். காங்கிரஸ் அளவுக்கு நிச்சயமா இவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க, தமிழர்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நம்புறோம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு முறை மாணவர் போராட்டம் மிக மிக உக்கிரமான ஒரு போராட்டமா உருவெடுக்கும். புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வுரிமையை காக்கவும் இலங்கை தமிழர்களின் விடுதலைக்கு வலு சேர்க்கவும் தமிழக உணர்வாளர்கள் மற்றும் மாணவர் அமைப்பினர் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தவும் திட்டமிட்டுள்ளனர். காவிரி பிரச்சினையில் அரசியல் சாயம் பூசக்கூடாது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டார். காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளின் நலன் கருதி தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய காவிரி தண்ணீரை குறித்த காலத்தில் கொடுப்பது கர்நாடக அரசின் கடமை என்று தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைந்து தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இதில் அரசியல் சாயம் பூசக்கூடாது என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். டெல்டா பகுதி விவசாயிகளுடைய நலன் கருதி நியாயமாக தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய காவேரி தண்ணீரை குறித்த காலத்திலே கொடுக்க வேண்டியது கர்நாடக அரசினுடைய கடமை. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் வாசன் கோரிக்கை விடுத்தார். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,928 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,616 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 46 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,070 ரூபாயாக இருந்தது. ஆட்டோவில் அடிபட்டு எலும்புகள் உடைந்த கழுகுக்கு கோவை உயிரியல் பூங்காவில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கோவை வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் 2 நாட்களுக்கு முன்பு இறகின் எலும்பு உடைந்த நிலையில் கழுகு ஒன்று பறக்க முடியாமல் தஞ்சமடைந்தது. அந்த கழுகை மீட்ட பூங்கா ஊழியர்கள் அதற்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர். அதன்படி உயிரியல் பூங்கா இயக்குனர் டாக்டர் அசோகன் தலைமையிலான மருத்துவர்கள் கழுகின் உடைந்த எலும்புக்கு பதிலாக பிளாஸ்டிக் பேனா மூடியை பொருத்தி அறுவை சிகிச்சை செய்தனர்.
மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டோவில் அடிபட்டு எலும்புகள் உடைந்த இந்த கழுகு தற்போது அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அபாய நிலையை கடந்து பறக்க தயாராகி உள்ளதாக டாக்டர் அசோகன் தெரிவித்தார். இந்த கழுகு வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல ஆட்டோவில் அடிபட்டு விழுந்தது. ஆட்டோவில் அடிபட்டு விழுந்து இதோடைய ரக்கை வந்து முறிஞ்சிருச்சு. ரக்கை எலும்பு வந்து முறிந்து விட்டது. அந்த ரக்கை எலும்பை வந்து முறிஞ்சதை வந்து சரி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பேனா மூடியை சுத்தம் செய்து அதோடைய அந்த டியூபை வந்து அந்த உடைந்த ரக்கையில வச்சு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பறக்கிற நிலையில ரெடியா இருக்கு. ஸோ பறக்கிற நிலையில ரெடியா இருக்கு. கோவை உயிரியல் பூங்காவில் கழுகு உட்பட பாம்பு, முதலை போன்ற பல்வேறு உயிரினங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் அசோகன் கூறினார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.